ரைட், ஓகே. ரைட், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால கிளாஸ்க்கு வந்து ஜாயின் ஆகிக்கொள்ள இயலா சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்றாலும் நான் கிளாஸஸ் செய்ய போகிறேன், அவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸை தாரேன்னு சொல்லி. ரைட். ரைட், எனிஹவ் வில் ஸ்டார்ட் த லெசன். ரைட், நாங்கள் செய்வோம். ஓகேயா, பிரச்சனை இல்லை. அப்போ மெமரியில் பிள்ளைகள், மெமரி முக்கியமான ஒரு யூனிட் தான் மெமரி. இந்த மெமரியில் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயும் தந்தேன். மெமரியை வந்து மெயினாக வந்து ரெண்டு கேட்டகரிக்கு எனக்கு டிவைட் பண்ணிடலாம். முதலாவது வந்து பிரைமரி மெமரி, ரெண்டாவது வந்து செகண்டரி மெமரி. ரைட், மெமரி கேன் பி டிவைடட் மெயின்லி இன்டு டூ கேட்டகரி. ரைட், ஒன் பிரைமரி மெமரி, other one is secondary memory. Primary memory can be further divided into three. Right, one RAM, next one is ROM, other one is cache memory. So one by one we have to discuss. The RAM வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம், லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். ரைட், RAM சம்பந்தமாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு படித்து தந்தேன். ரைட், இதை வந்து we already discussed. Today we have to start from ROM. கிளியர் தானே? அடுத்து நாங்கள் கேஷ், இந்த இங்கே கேஷை பார்த்துட்டு அடுத்து செகண்டரி மெமரிக்கு வருவோம். ஓகேயா? அப்போ நாங்கள் இந்த இது சம்பந்தமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். ரைட், இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க வேணும், இந்த ரொம் சம்பந்தமாக பார்க்க வேணும். ரீட் ஓன்லி மெமரி. ஸோ வாட் இஸ் திஸ் ரீட் ஓன்லி மெமரி? ரீட் ஓன்லி மெமரி உங்களுக்கு வாசிக்க மட்டும்தான் இயலும். ஸோ உங்களுக்கு வாசிக்க மட்டும்தான் இயலும்ன்றா உங்களுக்கு என்னென்ன இயலாது? ரைட் பண்ண இயலா, சேஞ்ச் பண்ண இயலாது. யூ கான் சேஞ்ச். ரைட், யூ கான் அப்டேட் பண்ண இயலா, ஒன்றும் செய்யலை. அப்டேட் பண்ணக்கூட சேஞ்ச் ஆகும். ஸோ யூ கான் அப்டேட், ஒன்றும் செய்ய இயலாது. உங்களுக்கு ரீட் பண்ண மட்டும்தான் இயலும். வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ரீட், வாசிக்கலாம். வாசிக்கிறது தான் அலவுட். உங்களுக்கு ரைட் பண்ணோமே இல்லை, சேஞ்ச் பண்ணோமே இல்லை, அப்டேட் பண்ணோமே இல்லை. இப்போ இது எங்கே இருக்கிறேன்னு சொன்னால், இது வந்து பிள்ளைகள் மதர் போர்டில் இருக்குது. இதுதான் வந்து ரொம் சிப். இதுதான் வந்து ரொம் சிப். ரைட், ஆன் யுவர் கம்ப்யூட்டர் மதர் போர்ட். ரைட், இது வந்து மதர் போர்டில் இருக்கிற. மதர் போர்டில் இதை யார் போடுவாங்கன்னு சொன்னால், இது யார் போடுறேன்னு சொன்னால் ஃபேக்ட்ரியில் தான் இதை போடுற. ஃபேக்ட்ரி. ஓகேயா? மேனுஃபேக்சர் பண்ணுற நேரம் மதர் போர்டை மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரியில் தான் இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதை போடுவாங்க. ரைட், இதை போட்டு வைப்பாங்க ஃபேக்ட்ரியில். இது பெர்மனண்ட்டாக போட்டு வைக்கிற வந்து யூசருக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ண இயலாது. இந்த ROM சிப்பில் இருக்கும். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ROM chip? That is very important. The data in read-only memory is not erased. It's not erased when the computer is switched off. இது வந்து erase ஆகிறதில்லை, அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்கும். ரைட், therefore it is a non-volatile memory, non-volatile type. விளங்கிச்சா? இது வந்து ஒரு நான் volatile டைப். கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணதுக்கு இதில் இருக்கிறது ஒன்றும் அழிகிறது இல்லை, பெர்மனண்ட்டாகவே இருக்கும். கம்ப்யூட்டரில் எங்களுக்கு அழிக்கவும் இயலாது. கம்ப்யூட்டர் ஒன் பண்ணி அழிக்கவும் இயலாது. வி கான் delete or we can't change anything else on this ROM chip. The commands required for booting up computer are stored in the ROM. Right? So why we need this ROM chip? The commands required for booting up. Booting up என்னது? கம்ப்யூட்டர் பூட் ஆகுற வந்து கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் சொல்றோம். ஸ்டார்ட் ஆகுறது தான் கம்ப்யூட்டர் பூட் ஆகுறது. விளங்கினா? அப்போ ரேமுக்கு வந்து எல்லாம் லோட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகிற நேரம் என்னது நடக்கிறேன்னு சொன்னால், தேவையான ஓஎஸ் வந்து லோட் ஆகணும். எங்களுக்கு ரேமுக்கு. ரைட், ரேமுக்கு லோட் ஆகிறதுக்கு தான் சொல்கிறோம் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகுற. அது டெக்னிக்கல் டைம் தான் வந்து கம்ப்யூட்டர் பூட் ஆகுறான்னு சொல்கிறது. ரைட், கம்ப்யூட்டர் பூட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ROM? That is very important. The purpose of the ROM is the commands required for booting up a computer are stored in ROM. ரைட், கம்ப்யூட்டர் பூட் ஆகிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த ROMல இருக்குது. The commands are called BIOS. இதுக்கு சொல்ற பேர் என்னது? இதுக்கு சொல்ற பேர், அந்த கமாண்ட்ஸுக்கு சொல்ற பேர் தான் வந்து BIOSன்னு சொல்றோம். BIOS. BIOSன்னு சொன்னால் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அதை ஷார்ட் பண்ணி தான் BIOSன்னு சொல்றேன்.
ஸோ பயாஸ் தான் வந்து இந்த ரொம் சிப் உள்ளுக்கு இருக்கிறது. அப்போ பயாஸ் உள்ளுக்கு என்ன இருக்கிறான்னு சொன்னா த கமாண்ட்ஸ் required for booting up a computer. விளங்கினா? The commands required for booting up a computer is the BIOS. The BIOS chip தான் BIOS தான் இந்த ROM chip உள்ளுக்கு இருக்கிறது. Computer manufacturing companies store these commands in a ROM with a smaller capacity and is connected to the motherboards. இல்லைங்கண்ணா? அப்ப இது வந்து யாரு இதை மேனுஃபேக்சர் பண்றேன்னு சொன்னால் யாரு மதர்போர்டை மேனுஃபேக்சர் பண்றோ அவங்க தான் இந்த பயோஸை மேனுஃபேக்சர் பண்ணி பெர்மனண்டா ரொம்ன்ற சிப் ஒன்ல இது மதர்போர்டில் இருக்கக்கூடிய இந்த ரொம் சிப்ல தான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. விளங்கிச்சா? அப்ப ஸ்டோர் பண்ணி வச்சேன்னு சொன்னால் இந்த இதுல இருக்கிற வந்து பயோஸ் BIOS பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் இஸ் commands, right? Is commands required for booting up a computer, right? அப்போ கம்ப்யூட்டர் பூட் ஆகிறதுக்கு தேவையான கமாண்ட்ஸில் தான் இதில் இருக்கிறது. கம்ப்யூட்டர் பூட் ஆகுன்ற வந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் கம்ப்யூட்டர் பூட் ஆகுறது. ஸ்டார்ட் ஆகிற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஓஎஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் வந்து லோடாக வேணும். ஓஎஸ்ல தேவையான முக்கியமான ஃபைல் எல்லாம் லோடாக வேணும். எங்கே லோடாக வேணும்? ரெம்ல லோட் ஆகணும். ரெம்முக்கு லோட் ஆனதுக்கு பிறகு தான் எங்களுக்கு டெஸ்க்டாப் வரும். அப்போ அந்த ப்ரொசஸுக்கு லோட் ஆகிற ப்ரொசஸுக்கு சொல்கிற பேர் தான் வந்து கம்ப்யூட்டர் பூட் ஆகிறன்னு சொல்கிறோம். அப்போ பூட் ஆகிறதுக்கு தேவையான கமாண்ட்ஸ் எங்கே இருக்கிறேன்டா அதுதான் வந்து பயாஸில் இருக்கிற. இப்போ பயாஸை வந்து எங்கே சேவ் பண்ணுறேன்னு சொன்னால் த பயாஸ் இஸ் சேவ்டு ஆன் ROM chip, read only memory chip. விளங்கினா? வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்கிறது வந்து இந்த ROM chip உள்ளுக்கு. Right? Okay, understand? Right, Nifla, can you able to understand ROM chip? And Hanza, right? Also Farhat, no? Farhat, can you able to understand? விளங்கினா? முக்கியமான ஒரு பகுதி, சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் பகுதி தான் இந்த ROM chip. இப்போ ROM chip வந்து மதர் போர்டில் பெர்மனண்ட்டாக இருக்கிறேன். நாங்கள் ஒரு ரியல் பிக்சரோட பார்ப்போமே, எங்களோட நாங்கள் இன்டர்நெட்டில் பார்ப்போம். இந்த ROM சிப்பை வந்து எங்களுக்கு எப்படி பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி பாருங்க. ரைட், நான் ROM chip ஆன் மதர் போர்டுன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். நிறையா இமேஜஸ் எங்களுக்கு பார்க்கலாம். மதர் போர்டில் இருக்கிற பாருங்க, இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய ROM chip இந்த இருக்கு. ROM chip சின்ன ஒரு சிப் ஒன்று தான் இருக்கிற, டைனி சிப் ஒன்று. அதுதான் வந்து ROM chip. இதில் இருக்கிற பாருங்க, இந்த இருக்குது ROM chip. இந்த ROM சிப்புளுக்கு என்ன இருக்கிறேன்னு சொன்னால் இந்த ROM சிப்புளுக்கு தான் இருக்கிற வந்து இது எங்களுக்கு காட்டிருக்கிற ROM சிப்பை பாருங்க. ரைட், இதுதான் ஒரு ROM சிப் காட்டிருக்கிறேன். ரைட், இதில் என்ன இருக்கிறேன்னு சொன்னால் இதில் இருக்கிற வந்து பயோஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் என்றால் என்ன? வாட் இஸ் திஸ்? இதுதான் வந்து கம்ப்யூட்டர் வந்து பூட் ஆகிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுல தான் இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் வந்து பூட் ஆகுற, அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரிமெம்பர் திஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், we'll move to next. Right, we'll move to next, that is cache memory. வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு மெமரி, கேஷ் மெமரி. இல்லைங்கண்ணா? இப்போ கேஷ் மெமரியோட டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சில நேரம். ரைட், கேஷ் மெமரி. ரைட், கேஷ் மெமரி நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் பண்ணுறேன். ரைட், எங்களோட என்ன இருக்கிறேன்னு சொன்னால் வில் சே இது வந்து ரேம் வந்து எடுப்போம். எக்ஸாம்பிள் the RAM. Okay, the RAM. ரேமுக்கு கீழால் இருக்கிற ப்ராசஸர் இருக்கிற ப்ராசஸர். ரைட், கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் இருக்குது. ஓகே தானே? அப்போ இந்த ப்ராசஸர் உள்ளுக்கு எங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU. இப்போ ரெம்ல இருந்து வார இந்த டேட்டா விளங்கிச்சா? இந்த ரெம்ல இருந்து வார டேட்டா இங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேட்டா எல்லாமே கேஷுக்கு தான் முதலாவது வரணும். ரைட், கேஷுக்கு பிறகு ரெஜிஸ்டர் ஒன்றும் இருக்கிற, அது
உங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு தந்தில்லை. ரைட், கேஷ்ல தான் இவர் பார்க்குறார். கேஷ்ல இருக்கான்னு சொல்லித்தான் இவர் பார்க்கும். யாரு? ஏஎல்யூ பார்க்குற கேஷ்ல இருக்குதா ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கேஷ்ல இருந்தானே டக்குன்னு எடுத்துரும். ரைட், கேஷ்ல இல்லைன்னா ரெம்ல இருந்து எடுக்கணும். ரெம்ல இருந்து லோட் பண்ணி கேஷுக்கு எடுக்கணும். அப்போ இந்த எங்களோட ப்ரொசஸர் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் கேஷ்ல வந்து லோட் பண்ணி வச்சுக்கொள்ற. அடிக்கடி தேவைப்படக்கூடிய frequently needed instructions will be loaded into cache. ALU looking at the cache. ALU looking at the cache. If there is instruction in a cache, ALU will take very quickly. Otherwise, ALU have to take from RAM. So it will take time. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். வாங்க இந்த டயக்ராம் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கு. இந்த டயக்ராம் வந்து வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டயக்ராம். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன். ஓகேயா? ரைட், இது வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா இதை கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், ஓகே. பாருங்க, முதல்ல அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன். த்ரூ திஸ் ஸ்மால், so though this is smaller capacity than other memory, it is faster. இது வந்து smaller capacity தான். இந்த கேஷ் வந்து வெரி ஸ்மாலர் கெப்பாசிட்டி. எவ்வளோ இருக்கும்? இந்த கேஷ்ட வந்து கேஷ் அளக்கிற வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டின்னு சொன்னால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் இதை கெப்பாசிட்டி வாரது வந்து எம்பி கணக்கில் தான். 1 MB, 2 MB, 3 MB, 5 MB, 8 MB, 16 MB, இந்த மாதிரி தான் போகிறது. எம்பி கணக்கில் தான் போகிறது, நாட் ஜிபி. That is highly expensive because it is faster. Faster memory is not expensive. விலை கூட. விளங்கிச்சா? ஸ்மால் கெப்பாசிட்டி, ஸ்மால் கெப்பாசிட்டி சின்ன கெப்பாசிட்டி தான். இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் வருது. பட் இட் இஸ் ஃபாஸ்டர். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு சிபியு மெமரி. ரைட், இதுக்கு என்ன சொல்றதா? ஆல்சோ கால்டு சிபியு மெமரின்னு சொல்றேன். ஏன்னா இது சிபியு இருக்கக்கூடிய மெமரி தானே, சிபியோட மெமரின்னு சொல்ற. திஸ் ஆக்ட் ஆஸ் த mediator between CPU and primary memory. Primary memory னா RAM. இவர் எங்கே இருக்கிறாம்? ரேமுக்கும் நான் உங்களுக்கு இங்கே காட்டினேன் தானே, இந்த மெமரி இருக்கிற இடம் வந்து ரேமுக்கும், இவர் இருக்கிற இடம் வந்து ரேமுக்கும் நான் உங்களுக்கு காட்டினேன். ரேமுக்கும் கேஷுக்கும் இந்த இடையில தான் இருக்கிற, ரேமுக்கும் எங்களோட சிபியூக்கும் இடையில தான் இவர் இருக்கிறது. ரைட், அதான் நீ என்ன சொல்ற. ரைட், இதுல வேலை என்னன்னு சொன்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதன் டாஸ்க், வாட் இஸ் த டாஸ்க் ஆஃப் கேஷ் மெமரி அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் திஸ் இஸ் த ஆன்சர். த டேட்டா frequently used by the data frequently used by are stored here. The data frequently used by யாரால யூஸ் பண்ற வந்து இந்த சிபியூவால. சிபியூக்கு ஃப்ரீக்வெண்ட்லியா தேவைப்படக்கூடிய டேட்டாவை வந்து இவர் என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஸ்டோர் பண்றேன்னு சொன்னால் டெம்பரரி தான் ஸ்டோர் பண்றவர். ஸ்டோர் பண்ணனா நீ நினைச்சுக்கொள்ளக்கூடாது பெர்மனன்ட்னு சொல்லி. டெம்பரரியா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ற. டெம்பரரியா வந்து என்ன செய்யும்? இவர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும். ரைட், ஃப்ரீக்வன்ட்லி தேவைப்படக்கூடிய டேட்டாவை வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த கேஷ் மெமரியோட வேலை. தட் இஸ் த யூஸ் ஆஃப் கேஷ் மெமரி. ரைட், த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் செக்ஸ் கேஷ் மெமரி ஃபர்ஸ்ட் டு see whether there are required data is available for processing. ரைட், பாருங்க என்ன சொல்ற. இது ஒரு முக்கியமான மெசேஜ் எனக்கு சொல்ற பிள்ளைகள் பாருங்க. ரைட், இந்த இடத்துல சொல்ற வந்து த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்குதானே எங்களோட சிபியு வந்து முதலாவது செக் பண்ற, ஃபர்ஸ்ட் செக் பண்ற வந்து தேவையான ரிக்வயர்ட் டேட்டா வந்து இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணும். எங்க? கேஷ் மெமரியில் இருக்கான்னு செக் பண்ணும். கேஷ் மெமரியில் இருந்தா வந்து குயிக்லா எடுத்துடலாம். However, if the required data is not available, then the data is fetched to the cache memory from RAM. ரேம்ல இருந்து தான் ஃபெச் பண்ணி எடுக்கணும். ஃபெச் பண்றான்னு சொன்னா கொண்டு வரணும், எடுக்கணும், ரேம்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ரைட், பாருங்க இந்த இந்த விஷயத்தை வந்து இந்த டயக்ராத்துல வந்து வெரி கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ரைட், வில் டிஸ்கஸ் திஸ் டயக்ராம், வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்தையும் இதில் சொல்றேன். ரைட், பாருங்க இந்த பிரைமரி மெமரிக்கும்
சிபியூவுக்கும் இடையில தான் இருக்கிற வந்து இந்த கேஷ். சிபியூ உள்பகுதியில் தான் இருக்கிற, ஆனால் பிரைமரி மெமரிக்கும் இந்த சிபியூவுக்கும் இடையில இந்த கேஷ் மெமரி இருக்குது. ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட்? இடையில தான் இந்த கேஷ் மெமரி இருக்குது. ஓகே, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் here, look at here, first one. என்ன நடக்குது? செக்ஸ் கேஷ் மெமரி டு see whether there is required data. இப்போ சிபியு முதலாவது பார்க்குற வந்து கேஷ் மெமரியில் இந்த இடத்துல தேவையான ரிக்யர்ட் டேட்டா, சிபியு ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரிக்யர்ட் டேட்டா இருக்குதான்னு சொல்லி முதலாவது பார்க்குற இடம் தான் வந்து கேஷ் மெமரி. கேஷ் மெமரியில் இருந்தால் குயிக்காக எடுத்துடலும். குயிக்காக இந்த கேஷ் மெமரி வந்து வெரி ஹை ஸ்பீட். இந்த ஸ்பீட் வந்து வெரி ஹை. யாரோட கம்பேர் பண்ணக்கோலே ஸ்பீட் வந்து வெரி ஹை. யாரோட கம்பேர் பண்ணக்கோலே ரேமோட பிரைமரி மெமரின்னு சொன்னால் தட் இஸ் ரேம். பிரைமரி மெமரி இங்கே சொல்கிற வந்து ரேம்மை தான் சொல்கிறது, அல்லது மெயின் மெமரி. பிரைமரி மெமரின்னு சொல்கிற ஓ மெயின் மெமரின்னு சொல்கிறோம். என்ன விளங்குச்சா? இங்கே வந்து ரேம். அப்போ முதலாவது ஸ்டெப் வந்து சிபியூக்கு என்ன சரி தேவைன்னு சொன்னா ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு இவர் எங்கே இருக்கிறான்னு சொல்லி பார்க்குற கேஷ் மெமரியில் இருக்கான்னு பார்க்குற. கேஷ் மெமரியில் இருந்தேன்னு சொன்னால் ஸோ ஈஸி ரைட். என்ன செய்யலாம்? குயிக்காக எடுத்துடலாம் ரைட். முதலாவது அதான் செக் பண்ணுறேன். செகண்ட் ஒன், இஃப் தே ஆர் டேட்டா எக்ஸிஸ்ட் இன் ஃபெச் ஃப்ரம் கேஷ். ஃபெச்ன்னு சொன்னா கொண்டு வரது, எடுக்கிறது, டேக்கிங் இருந்தேன்னு சொன்னா உடனே எடுத்துரும். அப்போ பிரச்சனை முடிஞ்சு ரைட். எடுத்து ப்ரொசஸ் பண்ணோம், அப்போ பிரச்சனை முடிஞ்சு ரைட். தேர்டை வந்து பாருங்க, செக் பிரைமரி மெமரி ஃபார் டேட்டா ரைட். என்ன நடக்கிற? இப்போ கேஷில் இல்லைன்னு சொன்னேன்டா என்ன செய்யணும்? பிரைமரி மெமரி இருக்கான்னு பார்க்கணும். பிரைமரி மெமரி டிஸ்டன்ஸில் தான் நிற்கிற. பிரைமரி மெமரி வந்து ஸ்லோ. யாரோட கம்பேர் பண்ணக்கோல? கேஷோட கம்பேர் பண்ணக்கோல ஸ்லோவும் தான். இப்போ தூரத்துலேருந்து கொண்டு வரணும், டைமும் எடுக்கும், ஸ்லோவும் தான். கொண்டு வர நேரமும் இங்கே எடுத்து தான் கொண்டு வரணும். எங்கே எடுக்கணும்? கேஷுக்கு எடுத்துட்டு தான் கொண்டு வரணும். நேரடியாக கொண்டு வரையில கேஷில் கொண்டு வந்து வச்சுட்டு கேஷில் இருந்து தான் என்ன செய்யணும்? கொண்டு வர வேணும். எங்கே கொண்டு வரணும்? சிபியூக்கு கொண்டு வரணும் ப்ரொசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ முதலாவது செக் பண்ணுற வந்து கேஷில் இக்காண்டு இருந்தால் உடனே கேஷில் இருந்து எடுத்துரும். கேஷில் இல்லைன்னு சொன்னால் ரைட், சிபியூ வில் செக் த பிரைமரி மெமரி ரெம்ல. பிரைமரி மெமரின்னு சொன்னால் ரெம்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். ரெம்ல இருந்தேன்னு சொன்னால் ஃபெச் டேட்டா டு கேஷ். முதலாவது எங்கே நடக்கும்? கேஷுக்கு கொண்டு வர from the primary memory and then send these to CPU right. இங்க கொண்டு வந்து கேஷ்க்கு கொண்டு வந்து கேஷில் இருந்து வந்து சிபியூக்கு அனுப்ப வேணும். அப்ப இந்த கேஷ் மெமரி இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் ஸ்பீட் ரைட், அல்லது கிளாக் ஸ்பீட். ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து என்ன நடக்கும்? கம்ப்யூட்டரோட ஸ்பீட் வந்து அதிகரிக்கப்படும் ரைட். கம்ப்யூட்டரோட ஸ்பீட் வந்து அதிகரிக்கப்படும். இல்லைன்னா கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதர்வைஸ் எங்களுக்கு சொல்லலாம் கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகரிக்கப்படும். பெர்ஃபார்மன்ஸ் வில் இன்க்ரீஸ் பை யூஸிங் திஸ் கேஷ் மெமரி. கேஷ் மெமரி விலை கூடையும் தான் ரைட். அப்போ இப்படி ஒரு டெக்னிக் வச்சுக்கிறேன்னு சொன்னா கம்ப்யூட்டரோட ஸ்பீடை வந்து அப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேயா? Did you all understand? Any issues about this cache memory? என்ன சரி ப்ராப்ளம் இருக்கா? உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? Anything else you can ask. Right? Understand? Zumri, can you able to understand? Right? Nada, how? Nifla, can you able to understand? Right? நாங்கள் அடுத்தது போமேனா? Okay, good. Right? We'll move to next part. ரைட். அப்போ நாங்கள் இதில் பிள்ளைகள் ரைட் இதில் பிள்ளைகள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம்? ஒன்று இந்த ரொம் சம்மந்தமாக நாங்கள் பார்த்துட்டோம், ரொம்மை பார்த்துட்டோம், கேஷையும் பார்த்துட்டோம் ரைட். அப்போ பிரைமரி பக்கம் ஓகே. நவ் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் செகண்டரி மெமரி. The secondary memory வந்து வெரி இம்பார்ட்டன்ட்.
இந்த செகண்டரி மெமரி நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணதுக்குன்னு சொன்னால் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். செகண்டரி மெமரி ஓ த செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்கிறேன். ஏன்னா இது டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓ செகண்டரி ஸ்டோரேஜ் இஸ் த டிவைஸ் விச் ஸ்டோர்ஸ் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் பெர்மனன்ட்லி. இது வந்து நான் வாலட்டைல்னு சொல்கிறேன். ரைட். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்கிறேன். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இது வந்து நான் வாலட்டைல் டைப். நான் வாலட்டைல்னா என்னது? அழியாது இல்லையா? நான் வாலட்டைல். நான் வாலட்டைல்னா அழியிறது இல்லை. ரேம் கேஷ் எல்லாம் வந்து அழிஞ்சிடுற. கம்ப்யூட்டர் ஓஃப் பண்ணா அழியும். ரைட். நான் வாலட்டைல் மீன்ஸ் data will not erase when switch off the computer. Right. Non-volatile. So non-volatile memory can be used as storage. Store பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். There are internal storage devices as well as external portable secondary storage devices. Secondary memory is called non-volatile memory since it does not erase when electricity is not available. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸும் இருக்கிற. இப்போ உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். இல்லை ஹார்ட் டிஸ்க் நான் பார்க்குற நேரம் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். நவ் இதை வந்து 3 கேட்டகரிக்கு நாங்கள் பிரிக்கிறோம் பிள்ளைகள். செகண்டரி ஸ்டோரேஜை வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் கேன் பி டிவைடட் இன்டு 3 கேட்டகரிஸ். 3 கேட்டகரிக்கு இதை எங்களுக்கு டிவைட் பண்ணிடலாம். ரைட். நாங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த 3 கேட்டகரியும் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து 3 கேட்டகரியாக வந்து உடையுது. இதில் ஒன்று மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ். ரைட். செகண்ட் ஒன் optical media devices. Second one, optical media devices. Third one, solid state devices. Solid state devices. Okay. Solid state devices. இது என்ன கேஸ்ன்னு சொன்னால், இந்த ஸ்டோரேஜை வந்து பிள்ளைகள் இந்த ஸ்டோர் பண்ணுறதை வந்து மெயின்லி யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அடிப்படையாக வச்சு மேக்னெட்டை அடிப்படையாக வச்சு ரன் ஆகக்கூடிய சில டிவைசஸ் பயன்படுத்தப்படுது. ரைட். என்னன்னு சொல்லி பார்த்தா உதாரணமாக எங்களுக்கு கொண்டு செல்லும் ஹார்ட் டிஸ்க். ஒன் இஸ் ஹார்ட் டிஸ்க். ரைட். ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ற வந்து மேக்னெட்டிக் பிளேட்ல தான் டேட்டாஸ் வந்து சேவ் ஆகுது. ஹார்ட் டிஸ்க் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஆப்டிக்கல் மீடியா டிவைஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆப்டிக்கல் லேசர் லைட் பீம் பேஸ் பண்ணி தான் டேட்டா வந்து சேவ் ஆகுற. அதே மாதிரி டேட்டா ரீட் ஆகுற எங்களுக்கு தெரியும் சிடி, கம்பேக்ட் டிஸ்க் அல்லது டிவிடி. பட் அதே மாதிரி இந்த solid state devices mean it won't use any magnet technology or optical technology. It use electronic circuit to store data. For an example வந்து பென்ட்ரைவ். பென்ட்ரைவ்ல வந்து மேக்னெட் யூஸ் பண்ணுறோம் இல்லை. அதே மாதிரி லேசர் பீம் யூஸ் பண்ணுறோம் இல்லை. ஆப்டிக்ஸ் லைட் யூஸ் பண்ணுறோம் இல்லை. இது யூஸ் பண்ணுறது வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை பேஸ் பண்ணி தான் பென்ட்ரைவ்ல டேட்டா சேவ் ஆகுது. Okay, but three different techniques used. What are those? Magnetic media device, optical media device, and solid state device. மூன்று டெக்னிக்கை பேஸ் பண்ணி 3 கேட்டகரியில் இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து எங்களுக்கு பார்க்கலாம். Okay, that is what you are having in your textbook. Right? Secondary storage device, media devices, hard disk, floppy disk, magnetic tape. Right? Optical media devices, CD, DVD, Blu-ray disc, and solid state devices, USB flash drive, so that is the pen drive, and memory card. Right? One by one, we have to discuss these all 3. Understand? The chart அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டு வர ஒரு டேர்ம் எக்ஸாம்ல வரையிலும். What are the
three different types of secondary storage devices. Give example for each. Likewise, you might ask. Okay, விளங்கிச்சா பிள்ளைகள்? Clear ஆகுது? Clear? Clear தானே? Okay, students, are you there? Yeah. Right, okay. We'll move to one by one. Right now, முதலாவது பார்ப்போம் இந்த magnetic media devices. Data stored here, என்ன சொல்ற? Data stored here using magnetic fields. Using magnetic fields. அதனால தான் நீங்க சொல்ற வந்து magnetic media device சொல்றதுக்கான reason. Right, example one. Hard disk. Hard disk drive. இதை நாங்க hard disk drive தான் HDD என்று சொல்லி ஷார்ட்டா போடுறோம். Hard disk drive. The hard disk drive, which is a commonly used to store data and information. இதுதான் வந்து very common. வெரி காமனாக வந்து டேட்டாவை நாங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணல, நாங்கள் ஹார்ட் டிஸ்கை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். யூ மைட் சி த ஹார்ட் டிஸ்க், ரைட்? இது வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் உள்ளுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் இருக்கிற, அதே மாதிரி வெளியில் கனெக்ட் பண்ணக்கூடியதும் இருக்கிறது. இதுதான் ஹார்ட் டிஸ்க். எல்லாட்ட கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் இருக்குது. ரைட், லைக் வைஸ் டிவைஸ், ரைட்? Each and everyone's computer will have a hard disk. இல்லைங்கண்ணா, ஹார்ட் டிஸ்க் இன்டர்னல் பார்ட் ஒன்று தான் எங்களுக்கு தந்திருக்கிற. இதில் வந்து மேக்னெட்டிக் பிளேட்ஸ் இருக்கிற. இந்த மேக்னெட்டிக் பிளேட்ஸில் தான் டேட்டா சேவ் ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த இது வந்து மேக்னெட்டிக் பிளேட்டர்ஸ்னு நாங்கள் சொல்கிறோம். ரைட், மேக்னெட்டிக் பிளேட்ஸ். ரைட், இதில் வந்து ஒன்னோ மோ பிளேட்ஸ் இக்கலும் நிறைய இருக்குது. போத் சைடு, இது பிளேட்டை போத் சைடை யூஸ் பண்ண. இந்த இடத்துல இருக்கிற வந்து ரீட் ரைட் ஹெட் ஒன்று இருக்கிற. ரைட், இது வந்து ஸ்பின்ல இது வந்து ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுற. டேட்டா இதில் தான் சேவ் ஆகுற. 010 110 இந்த மாதிரி தான் இதில் டேட்டா வந்து சேவ் ஆகுது இந்த பிளேட்டில். போத் சைடு, இன் போத் சைடு டேட்டா வில் பி சேவ். ரைட், இந்த இடத்துல ஒரு என்னது ஒரு ஆக்சுவேட்டர் ஒன்று இருக்கிற. ஆக்சுவேட்டர் கேன் பி மூவ்ட் ஹியர் அண்ட் தேர். ஸோ இந்த ஹெட்டால வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து மூவ் ஆறு ஆம் ஒன்று மாதிரி மூவ் ஆறுது. ஹியர் அண்ட் தேர் திஸ் ஆர்ம் கேன் பி மூவ். ஆமை வந்து மூவ் பண்ணி வெயிட் பண்ணி எடுக்கும். நாங்கள் ஹார்ட் டிஸ்க் சம்மந்தமாக கொஞ்சம் பார்ப்போம். ரைட், இது வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் தான் இது. ஸோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஆல்சோ தேர். ரைட், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் you might see, or sometimes you might have external hard disk. External hard disk can be portable, right? This is portable, right? We can save the data on external hard disk. After that, you can bring here and there. உங்களுக்கு அங்கே இங்கே கொண்டு போகலாம். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். விளங்கிச்சா? அப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து எங்களுக்கு பென் டிரைவ் யூஎஸ்பியால் எங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். எங்களோட கம்ப்யூட்டர் கேன் பி கனெக்டட். ஓகே, இப்போ இதை கனெக்ட் பண்ணன்னு சொன்னால் இதில் வந்து ஹியூஜ் ஸ்பேஸ் இருக்கிறது. இதில் பொதுவாக வந்து 1 TB மாதிரி இருக்குது. 1 TB அல்லது 2 TB 4 TB எல்லாம் இருக்கிற. ஸோ கேபிளால் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி யூ கேன் சேவ் யுவர் டேட்டா அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் bring here and there. This is external hard disk நாங்கள் சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், right? External hard disk drive, HDD. ஓகேவா? ரைட், இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, தேவைப்படுற நேரம் டேட்டா வந்து எங்களுக்கு கொண்டு போயிடும். இதில் ஒரு பிராண்டில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, எங்களுக்கு யூஸ் பண்ணலும். நிறைய ஆட்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் பார்க்கலாம், வச்சுட்டு இருப்பாங்க. ரைட், ஏன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து இட் ஹேஸ் ஹியூஜ் ஸ்பேஸ், about 1 TB, so you can save your data and very easily you can bring here and there. உங்களுக்கு அங்கே இங்கே எடுத்துட்டு போகலாம், கொண்டு வரலாம். Right, today there are hard disks with large capacity. Today there are hard disks with large capacity due to the development of the technology. Right, the user can read and write the data stored in the hard disk. Therefore, the medium is called
Therefore, this medium is called read-write memory. Read பண்ணா மேலும் write பண்ணா மேலும் read-write memory. The capacity of the hard disk ranges from the capacity வந்து hard disk range வந்து 250 GB ல இருந்து 250 விட சின்னதும் இருக்கிற 100 GB எல்லாம் இருக்கிற 4 டெராபைட் மட்டும் போகலாம்னு சொல்லி ஃபியூச்சர்ல வந்து 4 இல்லை இப்போ இருக்குது 8 டிபி எல்லாம் இருக்குது ரைட் 4 மட்டும் இல்லை 8 இருக்கிற 8 டிபி 16 டிபி எல்லாம் இருக்குது 16 டிபி நான் ஃபியூச்சரில் வந்து இதை கெப்பாசிட்டி வந்து என்ன செய்யலாம் இன்னும் இன்னும் கூடலாம் கூடலாம் ரைட் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வில் இன்க்ரீஸ் வித் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்த ஒரு பாயிண்ட் ஒன்றும் தந்திருக்கிறேன் டெக்னாலஜி டெவலப்மெண்டோட என்ன செய்யலாம் இது இன்க்ரீஸ் ஆகலாம் ரைட் ஓகே சரியா பிள்ளைகள் இதில் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இஸ் மேட் ஆஃப் செவரல் கம்போனன்ட்ஸ் ஹார்ட் டிஸ்கில் வந்து செவரல் கம்போனன்ட்ஸ் இருக்கிற right the one is on the platers this is this is a metallic aluminum or ceramic disc and data can store on both sides using magnetic media right there can be several platers in hard disk right in then on the platers and சொல்ற magnetic plate the metal plate ஒன்று தான் இருக்கிற தான் இது நம்பர் 1 போட்டு இருக்கிற வந்து இது metal plate right விளங்கிச்சா இந்த பிளேட்டில் போத் சைடில் வந்து டேட்டா சேவ் ஆகுது இதில் தான் வந்து டேட்டா 0101 சொல்லி சேவ் ஆகுது இது வந்து மேக்னெட் பிளேட் அதனால தான் இது மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ்ன்னு சொல்கிறது செகண்ட் ஒன் வந்து ஸ்பிண்டில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர் ஒன்று இருக்கிற இது ரொட்டேட் ஆகிற இந்த ரொட்டேஷனல் ஸ்பீட் வந்து சாதாரணமாக 7200 RPM ரொட்டேஷன் per minute நார்மலாக ஒரு ஃபேன் உண்டு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன் இல்லாட்டி நார்மலாக டேபிள் ஃபேன் உண்டு ஆர்பிஎம் பார்த்தேன்னு சொன்னால் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபேன் நார்மல் ஃபேன் உண்டு ஹை ஸ்பீடை போட்டு வச்சா எவ்வளோ இருக்கும் ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் per minute எத்தனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கேன் யூ கிவ் த ஆன்சர் ஹை ஸ்பீடை போட்டு வச்சிருக்கிற உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேனு அப்படி இல்லைன்றால் டேபிள் ஃபேன் ஓ ஸ்டாண்ட் ஃபேன் how would be the RPM எப்படி இருக்கும் RPM எப்படி இருக்கும்னா the rotation per minute right can you guess right Rochelle Hamza right can you guess the RPM of your fan எத்தனை இருக்கும் rotation per minute எத்தனை இருக்கும் how much Farhat are you there 1000 Russell சொல்ற 1000 ஒரு செகண்டுக்கு எத்தனை ரொட்டேஷன் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு செகண்டுக்கு அது 60 பெருக்கினா சரி Zumri how would be right RPM எத்தனை இருக்கும் ஃபேன் ஹை ஸ்பீடில் ஃபேனை போட்டு வச்சா RPM எப்படி இருக்கும் ஒரு செகண்டுக்கு எத்தனைன்னு சொல்லுங்களேன் ஒரு செகண்டுக்கு 10 வருமா 5 ஒரு செகண்டுக்கு 5ண்டா 60 செகண்டுக்கு 300 தான் RPM விளங்கினா எங்களோட சீலிங் ஃபேன் எல்லாம் ஒரு செகண்டுக்கு வந்து 5 எல்லாம் வரும் இல்லை ஒரு 3 மட்டும் தான் வரும் 5ன்னு எடுத்தா கூட 5 × 60 செகண்ட் அப்போ எத்தனை வருது 300 தான் வருது 300 RPM விளங்கிச்சா ஃபேன்ட வந்து ஹை ஸ்பீட் போட்டு வச்சா ஹார்ட் டிஸ்கில் வந்து RPM வந்து 7200 அப்போ எங்களோட ஃபேன் எல்லாம் வந்து 7200 RPM இருந்தால் எப்படியும் கலண்டு விழுந்துடும் ரைட் அந்தளவு ரொட்டேட் ஆகலாது ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிற விளங்கினா அதுதான் வந்து இந்த ஸ்பிண்டில் சொல்கிற பார்ட் ஸ்பிண்டில் ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஹெட் இது சொல்கிற வந்து ரீட் ரைட் ஹெட்னு சொல்கிறேன் இந்த ஹெட்டால் வந்து 2 விஷயம் நடக்கிற டேட்டாவை வந்து ரைட் பண்ணுறோம் தான் ரீட் பண்ணுறோம் தான் அதனால் நாங்கள் இது சொல்கிறோம் வந்து ரீட் ரைட் ஹெட்னு சொல்லுவோம் ரீட் பண்ணுற ரைட் பண்ணுற தான் உங்களுக்கு இந்த இடத்துல தந்திக்கிற ஹெட் தான் வந்து ஹெட் பார்ட் இல்லைங்கண்ணா ரைட் இந்த இடம் தான் ஹெட் இருக்கிற பிளேயர் ரைட் ஹெட் இந்த கோர்னரில் இருக்கிற ஹெட் இந்த இடத்துல கோர்னரில் ஹெட் இருக்கும் இந்த ஹெட்டால் தான் வந்து ரீட் பண்ணுற ரைட் பண்ணுறது இது வந்து இந்த பிளேட்டில் படுறது இல்லை படாத மாதிரி பட்டும் படாத மாதிரி இருக்கிற படுறது இல்லை இந்த இடத்துல கோர்னரில் இருக்கிற ஹெட்
ரைட், ஓகே. ரீட் ரைட் ஹெட் இருக்குது, அதனால தான் ரீட் பண்ணுறோம் ரைட் பண்ணுறதும். ஆக்சுவேட்டர் ஆர்ம் ஃபோர்த் ஒன் வந்து ஆக்சுவேட்டர் ஆர்ம் ஒன்று இருக்கிற. இந்த ஆமால வந்து என்ன செய்யலாம்னா இது மூவ் பண்ணும். ரைட், ரைட். ஆக்சுவேட்டர் ஆர்ம் மூவ்ஸ் த ஹெட். ஹெட்டை வந்து மூவ் பண்ணுற எனேபிள்ஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் டேட்டா எனிவேயா இந்த பிளேட்டர். ரைட், பிளேட்டர்ஸில் இருக்கக்கூடிய இந்த 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 இது வந்து மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னு சொன்னால், இது வந்து மூவாயிர வந்து இந்த பக்கம் இப்படி இந்த மாதிரி மூவாயிர இஞ்சாலையும் இப்படி இஞ்சால மூவாயிர, அதே மாதிரி இவர் இஞ்சால மூவாயிர, ரெண்டு பக்கம் அப்போ இப்படி மூவாயிர. இவர் வந்து ரொட்டேட் ஆகிற. ரைட், ரொட்டேட் ஆகிற நேரம் இது மூவாயிரம். அப்போ இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையும் இந்த ரீட் ரைட் ஹெட்டால வந்து அக்சஸ் பண்ணேலும். ரைட், அதுக்காகத்தான் இது யூஸ் பண்றேன். ரைட், ஓகேவா? ரைட், அடுத்தது வாங்க. பவர் கனெக்டர், இதுக்கு பவர் கொடுக்கணும். அடுத்தது கேபிள், இதில் பவர் கேபிள் இருக்குது இங்கே பிள்ளைகள். ரைட், ஹார்ட் டிஸ்க் ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து கட்டாயம் பவர் ஒன்று தேவைப்படும். ஏன்னா இதை ஸ்பிண்டில் பண்ணணும். இதை ரொட்டேட் பண்ணுறேன்னு சொன்னால் இது ரொட்டேட் ஆகிறதுக்கு எழுத்து ஹை பவர் கொடுக்க வேணும். அத்தனை எங்களுக்கு இங்கே காட்டியிருக்கிற இந்த இடம் பவர் கனெக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த டேட்டா கேபிள் இருக்கிற இந்த கேபிள். ரைட், ஆறாவது வைத்தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும், டேட்டா கேபிள், இந்த டேட்டாவை கொண்டு வரதுக்கான கேபிள் நாங்கள் கொடுக்க வேணும். டேட்டா கேபிள் கொடுக்கணும். அதான் இன்னைக்கு காட்டியிருக்கிற கேபிள் தேவைப்படுறது. பாருங்க, உங்களுக்கு அஞ்சாவது வந்து பவர் கனெக்டர். Power connector connects the head hard disk to power which is needed for the its function. Right, power connector right then. IDE connector வந்து transmission data to the plater. டேட்டா வந்து மதர்போர்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக ஹார்ட் டிஸ்கில் இருந்து மதர்போர்டுக்கு ஒரு கேபிள் போகிற தட் கேபிள் இஸ் நோன் as ஐடிஐ கனெக்டர். இந்த ஆக்சுவேட்டர் ஒன்று இருக்கிற ஏழாவது செவன்த் ஒன். இந்த செவன்த் ஒன் இந்த இடத்துல பாருங்க, ஆக்சுவேட்டர்ஸ். இந்த ஆக்சுவேட்டர் வந்து மூவ் பண்ணுறது தான் வேலை, வெறும் மூவ் பண்ணுற ஆக்சுவேட்டர் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் விச் மூவ் த ஆர்ம் கனெக்டட் டு இட். ரைட், திஸ் இஸ் ஆப்பரேட்டட் பை அ மோட்டரால் வந்து இது ஆம் ஒன்று இருக்குது. இந்த ஆமை மூவ் பண்ணுறதுனால தான் இந்த என்ன செய்கிற இதுவரை வந்து அங்கே இங்கே மூவ் பண்ணல. ரைட், இங்கே இவர் மூவ் பண்ணுறது. ரைட், இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்கில் பார்ட்ஸ், முக்கியமான பகுதிகள். விளங்கிச்சா? அப்போ நாங்கள் இன்டர்நெட்டுக்கு போய் பார்த்தேன்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க் பார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி அடிச்சேன்னா அவ்வளோ நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், இதில் தான் இப்படித்தான் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுறது. இதை நான் image now this not can be saved. இதை பார்ப்போம். நிறைய நிறைய பகுதியில் இருக்கிற எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பாட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பிள்ளைகள். ரைட், நிறைய இமேஜஸ் இருக்கிற நான் டியூட்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் போட்டு தரேன். ரைட், யூ ஹாவ் டு டேக் டவுன் த நாட்ஸ். ஷார்ட் நோட் எடுத்துக்கொள்ள வேணும். ரைட், இப்படி தான் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் ஒரு இன்டர்னல் பார்ட் ஒன்று தான் இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு அந்த இதில் போட்டு இருக்கிறது. ரைட், கேன் யூ ரெகக்னைஸ் சம் பார்ட்ஸ்? இதில் வந்து ஸ்பிண்டில் மோட்டார் இருக்கிற இதை வந்து பிளேட்டர்ஸ், மேக்னெட்டிக் பிளேட்டர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. மேக்னெட்டிக் பிளேட்டர்ஸ், இந்த பிளேட்டர்ஸ் பார்ட் இருக்கிற பாருங்க, இந்த இதுதான் வந்து பிளேட்டர்ஸ் பார்ட்ஸ் இருக்கிறது. பட் இதில் தான் டேட்டா வந்து உண்மையாக சேவ் ஆகுது. இந்த இதில் வந்து 0 1 0 1 1 இந்த மாதிரி தான் சேவ் ஆகுறது. பைனரியில் தான் சேவ் ஆகுறது. ரைட், இதான் வந்து ஹெட், ரீட் ரைட் ஹெட்னு நான் சொன்னேன். இந்த ரீட் ரைட் ஹெட்னு நாங்கள் சொல்கிற ரீட் ரைட் ஹெட் தான். இது கோனரில் இருக்கிற ரீட் ரைட் ஹெட். அடுத்து ஆக்சுவேட்டர் ஆமண்ட் இருக்குது. இந்த ஆமால வந்து என்ன செய்யலாம் என்றால் இதை மூவ் பண்ணலும், இப்படி இஞ்சாலையும் மூவ் பண்ணலும். அப்போ இதை ஸ்பிண்டில் வந்து இவர் ரொட்டேட் ஆகிற. இப்போ இதை மூவ் பண்ணக்குள்ள ரைட் ஹெட் கேன் பி accessed any place of the plates. Okay, right, any place of the plates can be accessed by the head because of this arm, and also this plates is rotated. Plates is rotated by very high speed. At actuator axis இருக்கிற actuator axis, ஆக்சுவேட்டரால தான் இது என்ன செய்யறேன்னா இவரை மூவ் பண்ண வச்சுறாரு. இதில் மூவ் பண்ண வைக்கிறேன். அங்கால பவர் கனெக்டர் வார. அடுத்து கேபிள், சாட்டா கேபிள்னு சொல்கிற புதிய லேட்டஸ்ட் ஹார்ட் டிஸ்கில் வர வந்து சாட்டா கேபிள் வர, அல்லது ஐடிஇ கேபிள். இல்லை பழைய ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து ஐடிஇ கேபிள்னு வர கேபிள், இல்லாட்டி சாட்டா கேபிள் வர. ரைட்,
அடுத்த ஜம்பர்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற கொஞ்சம் அட்வான்ஸான இன்ஃபர்மேஷன் அது எங்களுக்கு தேவையில்லை உண்மையிலே. ரைட், திஸ் இஸ் த திங்ஸ் that you have that you have in a hard disk. ரைட், நாலேஜ் சும்மா ஜஸ்ட் அன் ஐடியா வந்து இருக்கணும் என்ன ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறேன்னு சொல்லி. அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்டர்ஸ் வந்து ஒன்னோ டூவோ த்ரீயோ இருக்கலாம். இதில் பிளேட்டர்ஸ் வந்து பாருங்க, என்ன இதில் த்ரீ பிளேட்டர்ஸ் இருக்குது. இப்போ த்ரீ பிளேட்டர்ஸ் இருந்துன்னு சொன்னால் சிக்ஸ் சர்ஃபேஸ் கிடைக்கிறேன். இதில் டாப் அண்ட் பாட்டம், இதில் டாப் பார்ட்டம் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் பாட்டம் பார்ட்டம் யூஸ் பண்ணுறது உள்ளுக்கு. ரெண்டுக்கும் தான் ஹெட் இருக்கிறேன். மேலே ஒரு ஹெட் இருக்கிற பிளேட்டை கீழே ஒரு ஹெட் இருக்கிற. அப்போ 3 பிளேட் இருந்தால் 6 ஹெட் இருக்கிற. சரிங்களா? ரைட், அப்போ வந்து 6 ஹெட்லேயும் வந்து டேட்டாஸ் கேன் பி சேவ்ட் பை யூசிங் all 6 heads if you have 3 platers. If you have 2 platers, there will be 4 surfaces, so there will be 4 heads. And all 4 heads can be used at once. ஒரே நேரம் அதை யூஸ் பண்ண இயலும். ரைட், அதனால தான் டக் டக் டக்குன்னு சேவ் ஆகுறது, கம்ப்யூட்டர் ரீட் ஆகுறது, வெரி ஹை ஸ்பீடில் வேக் ஆகிறதுக்கான ரீசன் அதுதான். Okay, students, did you all understand these things? Hard disk, we discussed the hard disk. Hard disk சம்பந்தமா நாங்கள் பார்ப்போம். ஓகேவா? எனிதிங் எல்ஸ்? இது வந்து ஒரு விஷயம் தான் ஹார்ட் டிஸ்க். நாங்கள் ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்லை, நாங்கள் என்ன பார்க்க வேணும் பிள்ளைகள், இதில் ஹார்ட் டிஸ்க் மாதிரி மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸில் ஒன்று ஹார்ட் டிஸ்க் இருக்கிற. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்லை, வி ஹாவ் டு டிஸ்கஸ் ஹார்ட் டிஸ்க் தே. அடுத்த வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்னு ஒன்று இருக்கிற, அதையும் நாங்கள் பார்க்கணும். ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து இப்போ யூஸ் பண்ணுறல என்றாலும் ஃப்ளாப்பி டிஸ்க் சம்மந்தமாக பார்க்கணும். ஃப்ளாப்பி டிஸ்க் ஆல்சோ ஒன் ஆஃப் மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ். அதே மாதிரி என்ன இருக்கிற வந்து மேக்னெட்டிக் டேப்னு இருக்கிற, அதுவும் இப்போ யூஸ் பண்ணுற. இது இல்லை மேக்னெட்டிக் டேப். ரைட், இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ரைட், அது இல்லாமல் ஜிப் டிஸ்க்னு ஒன்று இருக்கிற, ஜாஸ் டிஸ்க்னு ஒன்று இருக்கிற. ரைட், இப்போ இந்த மேக்னெட்டிக் டேப்பும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஃப்ளாப்பி டிஸ்க்கும் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ யூஸில் இருக்கிற வந்து ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான். இதெல்லாம் வந்து பழைய டெக்னாலஜி. Same as in optical media device, we have to discuss about CD, DVD, the capacity or detail எல்லாம் பார்க்கணும், as well as Blu-ray disc, BD பார்க்க வேணும். அடுத்த பென்ட்ரைவ் இருக்கிற, பென்ட்ரைவ் மாதிரி வந்து மெமரி சிப்ஸ் இருக்கிற இல்லையா, நாங்கள் எங்கள்ட ஃபோனுக்கெல்லாம் போட்டுரும் மெமரி சிப்ஸ். அதே மாதிரி இதில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் வந்து எஸ்டி கார்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். செக்யூர் டிஜிட்டல் கார்டுன்னு சொல்கிற எஸ்டி கார்டு. எஸ்டி கார்டும் வந்து இவங்களுக்கு தான் வார கேட்டகரி. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டாக உள்ள வந்து எஸ்எஸ்டியும் இவங்களுக்கு தான் வார. சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்னு சொல்கிற அதோட பேரே இப்படித்தான் இருக்கிற, சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். இதில் வந்து சாலிட் ஸ்டேட் வகையை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேணும். ஸோ வி டிஸ்கஸ் அபவுட் மேக்னெட்டிக் மீடியாவில் வந்து ஹார்ட் டிஸ்கை மட்டும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வில் கண்டினியூ other part in our next class. Okay, did you all understand? Do you have any doubts? Is it clear? Right, can you able to understand today's lesson? Okay, Farhat, how? Nada, how? Right, okay. Right, okay, right. We'll meet in next class, okay?